இன்னொன்று கிடச்சிருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. 90s கிட்ஸு, ஏர்லி 2K அவங்களாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதுக்கு ₹2 தான். பாட்டு புக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா கைஸ்? இதெல்லாம் இன்டர்வல் உட்காந்து பாட்டு பாடுறது. யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதை காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பாட்டு கேட்டுருக்கோம். டவுன்லோட் கூட பண்ணுறதில்ல, யூடியூப் போய் அடித்தா வந்துடுது. தேவையில்லாமல் ஒரு ஆடு வேறு. நம்ம அதை எங்கேயோ பாடுறதை நம்ம கேட்குறது இல்லை, நம்மளே படிக்கிறது தான். இந்த மெமரிஸ் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக எனக்கு இது பார்த்ததுமே, இந்த புக்கை எடுத்ததுமே, இதை பார்த்ததுமே என்ன சொல்கிறது, நான் கிளாஸில் உட்காந்து எல்லோரும் கும்பலாக உட்காந்து பாட்டு பாடினது எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துடுச்சு. சீரியஸாக ஒன்றா அந்த இன்டர்வல் டைம் வந்து டக்குன்னு எடுறா புக்கை இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஸ்டாஃப் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் நம்ம பாட முடியும், உட்காந்து பாட்டை பாடி தள்ளி. ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம கிளாஸில் எப்படின்னா நல்லா பாடுறவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த பாட்டு பாடுறியா, இந்த பாட்டு பாடேன், இதை பாடேன், அதை பாடேன், அஞ்சான் இருக்குது, எதிர்நீச்சல் இருக்குது, இல்லை யார் இந்த சாலையம் சிங்கம். இது எல்லாமே உங்கள் கோர் மெமரியில் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்டை கமெண்ட்டில் டேக் பண்ணி இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு மெமரிஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.